செய்திகள். புதுச்சேரியில் கடல் அரிப்பு தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத புதுச்சேரி அரசை கண்டித்து 4 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி சென்னை இடையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காரைக்காலில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட வளையல் வியாபாரியை கைது செய்த போலீஸ் அவரிடமிருந்து ரூபாய் 3 லட்சம் மதிப்புள்ள 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். திரித்தொலை தாங்காமல் காவல் நிலையத்தில் உள்ள ஜெராக்ஸ் மிஷினுக்கு கூண்டு மாட்டியுள்ள சம்பவம் புதுச்சேரியில் அரங்கேறியுள்ளது. புதுச்சேரியில் கடல் அரிப்பை தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத புதுச்சேரி அரசை கண்டித்து 4 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி சென்னை இடையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட கடற்கரையோர மீனவ கிராமங்களான பெரிய காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, கனகச்செட்டிக்குளம், பிள்ளைச்சாவடி ஆகிய பகுதிகளில் கடல் அரிப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தூண்டில் முன் வளைவு அமைப்பதற்கான பூமி பூஜை செய்யப்பட்டது. இந்த பூமி பூஜை செய்யப்பட்டு 6 மாதங்கள் மேல் ஆகிவிட்டது. ஆனால் தூண்டில் முள் வளைவு அமைப்பதற்காக கருங்கற்கள் கொட்டுவதற்கு எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த மீனவ கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி அரசை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களும் ஆளும் அரசை கண்டித்து மீனவர்களை பாதுகாக்க தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் எனவும் கோஷங்களை எழுப்பினர். இதனால் புதுச்சேரி சென்னை இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டு நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு துணை ஆட்சியர் அர்ஜுனன் விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்ட மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். தூண்டில் முள் வளைவு அமைப்பதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என உறுதியளித்ததை தொடர்ந்து மீனவர்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். சம்பந்தமா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பேப்பர்ல எல்லாம் கூட நோட்டிபிகேஷன் வந்தது. 16ஆம் தேதி வரைக்கும் டேட்டு போட்டு ஒரு டெண்டர் கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. அந்த டெண்டருக்கு யாருமே ஆள் முன் வரல. அதனால 16ஆம் தேதிங்கிறத 27 வரைக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்கள் அனைத்தும் எடுத்துட்டு ஏஐ வந்துட்டு இருக்கிறார். எங்களை உங்களுடைய என்கிற 4 கிராம மீனவர் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஏன் இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா 400 நாட்களுக்கு முன்பு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களும் ரங்கசாமி அவர்களும் மீன்வளத்துறை அமைச்சராக தற்போது இயங்கிக் கொண்டிருக்கும் லட்சுமி நாராயணன் அவர்களும் தற்போதைய கரண்ட்ல இருக்கிற கல்யாணசுந்தரம் பிஜேபி கல்யாணசுந்தரம் அவர்களும் அடிக்கல் நாட்டு போனாங்க. இதுவரையிலுமே எந்த அடிக்கலும் எங்களுக்கு நாட்டிட்டு போய் எந்த ஒரு செயல்பாடும் திட்டங்களும் இல்லைன்றதான் இந்த அரசு எங்களை மிகவும் மீனவ மக்களான எங்களை வஞ்சிக்கிறது என்பதை நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு ஏமாற்றம் தான் அதிகமாக இருந்து கொண்டு வருகிறது. எங்களுக்கு தூண்டில் வளைவு அமைத்து தருவோம் என்பதில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்து கொண்டிருக்கிற இந்த அரசை மேன்மேலும் மக்களை திரட்டி நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். காரைக்காலில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட வளையல் வியாபாரியை கைது செய்த போலீஸ் அவரிடமிருந்து ரூபாய் 3 லட்சம் மதிப்புள்ள 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். காரைக்கால் நகர போலீசார் நேற்றிரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனத்தில் வந்தவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியைச் சேர்ந்த வளையல் வியாபாரி முகமது ரியாஸ் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு வண்டி என்பதும் தெரிய வந்தது. மேலும் 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை திருடியதுடன் குறைந்த விலையை விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து முகமது ரியாஸை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்தும் ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் திருட்டு வாகனங்களை வாங்கிய 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திரித்தொலை தாங்காமல் காவல் நிலையத்தில் உள்ள ஜெராக்ஸ் மிஷினுக்கு கூண்டு மாட்டியுள்ள சம்பவம் புதுச்சேரியில் அரங்கேறியுள்ளது. புதுச்சேரி நகர பகுதியில் பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட பழமையான கட்டிடத்தில் பெரிய கடை காவல் நிலையம் இயங்கி வருகிறது. இந்த காவல் நிலையத்தின் அருகே போக்குவரத்து காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. பழைய கட்டிடத்தில் இயங்கி வரும் இந்த காவல் நிலையத்தில் பெரும்பாலான பகுதிகள் சேதமடைந்து காணப்படுகிறது. இதனால் புதிய காவல் நிலையம் அமைய வேண்டும் என பல்வேறு ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பழைய காவல் நிலையம் என்பதால் எலிகள் மற்றும் பெருச்சாளிகள் தொல்லை அதிகம் உள்ளது. இதனால் இங்குள்ள கணினி மற்றும் பல்வேறு எலக்ட்ரானிக் பொருட்கள் அடிக்கடி சேதமாகி வருகிறது. இதனையடுத்து பெரிய கடை போலீசார் ஜெராக்ஸ் மிஷினுக்கு இரும்பு குண்டு செய்து பாதுகாத்து வருகின்றனர். இடித்தொலை தாங்க முடியல, அதனால்தான் இரும்பு குண்டு செய்தோம் என போலீசார் விரக்தியாக தெரிவித்தனர்.
சைபர் கிரைம் மோசடி கும்பலிடம் புதுச்சேரி மக்கள் இந்த ஆண்டு இதுவரை 33 கோடி பணம் இழந்துள்ளனர். இதில் ரூபாய் 9.52 கோடி மீட்கப்பட்டுள்ளது. சைபர் கிரைம் போலீசார் பத்திரிகை மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் சைபர் கிரைம் மோசடிகள் குறித்து ஏராளமான விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தாலும் மொபைல் போன்களில் மூழ்கி கிடக்கும் பொய் செய்திகளை உண்மையினை நம்பி ஆசாமிகள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசையில் சைபர் கிரைம் கும்பல் விரிக்கும் ஆசை வலையில் சிக்கி பணத்தை இழக்கின்றனர். புதுச்சேரியில் கடந்த 2023ஆம் ஆண்டில் இணையதளம் மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி வழியாக 3556 புகார்கள் பதிவானது. இதில் 122 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. பொதுமக்கள் இழந்த ரூபாய் 8.93 கோடியில் ரூபாய் 1.21 கோடி மீட்கப்பட்டது. நடப்பாண்டில் இதுவரை ஆன்லைன் மற்றும் தொலைபேசி வாயிலாக மொத்தம் 3663 புகார்கள் பெறப்பட்டு 120 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இதுவரை ரூபாய் 33 கோடி வரை பொதுமக்கள் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். அதில் சைபர் கிரைம் போலீசார் ரூபாய் 9.52 கோடி மீட்டுள்ளனர். தியாகி முத்துக்குமார ரெட்டியாரின் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு அமைச்சர் சரவணகுமார், வைத்திலிங்கம் எம்பி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தியாகி முத்துக்குமார ரெட்டியாரின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நெட்டப்பக்கம் காவல் நிலையம் அருகில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை அமைச்சர் சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அனைத்து சாலை ஆக்கிரமிப்புகளை கணக்கெடுத்து ஒரு வாரத்திற்குள் சமர்ப்பிக்க உள்ளாட்சித்துறை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் அனைத்து சாலைகளிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை கணக்கெடுத்து ஒரு வாரத்திற்குள் சமர்ப்பிக்க நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்கு உள்ளாட்சித்துறை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இதற்கான உத்தரவினை உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் பிறப்பித்துள்ளார். இந்த பட்டியல் கைக்கு வந்ததும் ஆக்கிரமிப்பு கடைகள் அனைத்திற்கும் நோட்டீஸ் அனுப்பி முதலில் எச்சரிக்கப்பட உள்ளது. அதன் பிறகு இடித்து அகற்றவும் திட்டமிடப்பட்டுள்ளது. உள்ளாட்சி நிர்வாகம் அடிக்கடி ஆக்கிரமிப்புகளை அகற்றி வரும் நிலையில் அதனை நிரந்தரமாக தடுக்க முடியாத நிலையில் இருக்கிறது. எனவே ஆக்கிரமிப்பு கடைகளுக்கு அருகில் உள்ள வேறு இடங்களில் மாற்று இடங்கள் கடைகளுடன் கட்டி கொடுத்து ஒழுங்குபடுத்தப்பட உள்ளது. அங்கு வியாபாரிகளும் பொதுமக்களுக்கும் தேவையான கழிவறை, மின் இணைப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் உள்ளாட்சித்துறை, நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்து வாயிலாக செய்து கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. காரைக்காலில் கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் போலி ஆவணங்கள் தயாரித்து பொதுமக்களிடம் விற்பனை செய்த விவகாரத்தில் காரைக்காலை சேர்ந்த ஆனந்த் என்பவரை தேடப்படும் குற்றவாளியாக காவல்துறை அறிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் ஜிப்மன் மருத்துவக் கல்லூரி அருகே அமைந்துள்ளது புகழ்பெற்ற பார்வதீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தை போலியான ஆவணங்கள் தயாரித்து அரசு சார்பில் மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் வந்தது. இதனை அடுத்து மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அரசு சார்பில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதாக போலியான அரசு ஆவணத்தை தயார் செய்து போலியான பட்டா ஆவணங்களை உருவாக்கி கோவில் இடங்களில் விற்பனை செய்து வந்த வழக்கில் காரைக்கால் அடுத்த கீழா காசாக்குடி பகுதியைச் சேர்ந்த சிவராமன் என்பவரை கைது செய்த நிலையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் காரைக்கால் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஜேசிபி ஆனந்த் என்பவரை தேடப்படும் குற்றவாளியாக காரைக்கால் நகர காவல் நிலையம் அறிவித்துள்ளது. ஆனந்தின் இருப்பிடம் பற்றி தகவல் தெரிந்தால் நகர காவல் நிலையத்திற்கு தெரிவிக்க வேண்டும் எனவும், தகவல் தெரிவிப்பதன் விவரம் ரகசியமாக வைக்கப்படும் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெட்டப்பக்கம் பேருந்து நிறுத்தம் அருகில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி வலியுறுத்தி முன்னாள் பாராளுமன்ற எம்பி ராமதாஸ் தலைமையில் தொடர் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த நெட்டப்பக்கம் பேருந்து நிறுத்தத்தில் அருகில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த வலியுறுத்தி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் தலைமையில் தொடர் போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக நெட்டப்பக்கம் சிங்கக்கட்டை அருகில் கட்சியின் கொடியேற்று விழா தொடங்கியது. புதுவை உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த புதுவை அரசு முன்வர வேண்டும் என்றும், நியாய விலைக்கடைகள் திறந்து இலவச அரிசி விநியோகம் செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம் தொடங்கியது. போராட்டத்தில் அணித்தலைவர் ரஞ்சித் குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார். மாநில செயலாளர் பத்மநாதன், பொதுச் செயலாளர் ராஜன், சேர்மன் வெங்கட்ராமன், ஜெகநாதன், பன்னீர்செல்வம் உட்பட திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு போர்வை மற்றும் காலணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முதியோர் ஓய்வூதியம் பெறும் 60 வயதுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு போர்வை வழங்கும் நிகழ்ச்சி புத்திரவாணிப்பேட்
சுல்தான்பேட், மணவெளி, ஜிஎன் பாளையம், வில்லியனூர் மூர்த்தி நகர், ஆனந்தாம்பல் சத்திரம் ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு போர்வை மற்றும் காலணிகளை வழங்கினார். இதில் சமூக நலத்துறை அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாட்டிங்க பாருங்க, பாட்டிங்க பாருங்க, வாங்க வாங்க வாங்கின கை நீட்டாது, நீங்க விடுங்க. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துளுவ வேளாண் நல சங்கம் சார்பாக கடந்த ஆண்டு 10வது மற்றும் 12வது வகுப்பு மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற உள்ளதாக சங்கத்தின் நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுவை மாநில துளுவ வேளாண் நல சங்கத்தின் நிர்வாக கூட்டாக செயலாளர்கள் சந்தித்தனர். புதுச்சேரி பிரதேச துளுவ வேளாண் எஜுகேஷனல் அண்ட் ட்ரஸ்ட் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துளுவ வேளாண் நலச்சங்கம் இணைந்து நடத்தும் 2024 ஆண்டு தங்க காசு, ஊக்கப்பரிசு, சான்றிதழ் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெறுகிறது. துளுவ வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகள் தங்கள் மதிப்பெண் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ் மற்றும் ரேஷன் கார்டு நகல் கொடுத்து முன்பதிவு செய்து பரிசுகளை அள்ளி செல்லுமாறு அன்புடன் அழைக்கிறோம். துளுவ வேளாண் சமுதாயத்தை சார்ந்த ஏழை எளிய மக்களுக்கு மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு புடவைகள் வழங்கப்பட உள்ளது. மேலும் துளுவ வேளாளர், அகமுடையார், வேளாண் பிள்ளை மற்றும் வெள்ளாடு முதலியார் சமுதாயத்தை சார்ந்த மணமகன் மற்றும் மணமகளுக்கு இலவச மங்கள சந்திப்பு நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. செய்தியாளர் சந்திப்பில் மாநில தலைவர் மோகன்ராஜ் பிள்ளை, பொதுச் செயலாளர் ரவி பிள்ளை, பொருளாளர் அருண்செல்வம் பிள்ளை, ஆலோசகர் விஸ்வநாதன் பிள்ளை, துணைத் தலைவர்கள் சேகர் பிள்ளை, ஆறுமுகம் பிள்ளை, ராமலிங்கம் பிள்ளை, துணைச் செயலாளர் கண்ணன் பிள்ளை மற்றும் செய்தி தொடர்பாளர் நரேந்திரன் பிள்ளை உடனிருந்தனர். சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் மருத்துவ கல்வியில் இடம் பிடித்த மாணவிக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஐம்பெரும் விழா இன்று நடைபெற்றது. இத்தலைமை அரசு சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு மருத்துவ கல்வியில் இடம் பிடித்த பள்ளி மாணவி வர்ஷாவிற்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு கையேடு, அடையாள அட்டை ஆகியவற்றை வழங்கி சிறப்புரையாற்றினார். மேலும் பள்ளி சார்பில் நடைபெற்ற துப்புரவு பணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திருக்குனூர் காவல்துறை உதவி ஆய்வாளர் பிரியாமணி, கம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் மற்றும் பள்ளி இருபாலர் ஆசிரியர்கள் உட்பட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். கருடிக்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ கருமுத்து மாரியம்மன் ஆலய சொந்தமான இடங்களை வெளியூர் நபர்களுக்கு விடுவதை தடுக்க கோரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து மனு வழங்கினார். காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் ஸ்ரீ கருமுத்து மாரியம்மன் தேவஸ்தானம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்திற்கு சொந்தமான இடங்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ளது. இதனை கோவில் நிர்வாகம் சொந்த ஊர் பொதுமக்களுக்கு வாடகைக்கு விடாமல் வெளியூரை சார்ந்தவர்களுக்கு வாடகை விட்டதாக அப்பகுதி மக்கள் மற்றும் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் ஆகியோர் கடந்த சில தினங்கள் முன்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனை அடுத்து இன்று சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து செந்தில் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். இதில் கருவடிக்குப்பம் பகுதியை சார்ந்த பெரியவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் தவளகுப்பம் சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் சார்பாக இயற்கை வேளாண் இடுபொருள் தயாரிப்பு பற்றிய 7 நாள் பயிற்சி முகாம் தொடங்கியது. புதுச்சேரி மாநில கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் தவளகுப்பம் சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் சார்பாக இயற்கை வேளாண் இடுபொருள் தயாரிப்பு பற்றி 7 நாள் பயிற்சியின் துவக்க விழா பெண்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் மற்றும் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேசன் தலைமை தாங்க சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் நிறுவனர் அக்ரி கணேஷ் முன்னிலை வகித்தார். முன்னதாக துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கலைமதி அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் இணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணியன் வாழ்த்துரை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். முத்தியால்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் கோரிக்கைகளை துறை சார்ந்த அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார்.
அந்த வகையில் எதிர்வரும் பருவமழை காலத்தை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் 2022-23 ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 26,50,000 மதிப்பில் முத்தியால்பேட்டை பகுதியில் சேதம் அடைந்துள்ள யூ வடிவ கழிவுநீர் குறுக்கு பாலங்களை சீரமைத்து இரும்பு கிரில் மேல்முடி அமைப்பதற்காகவும் மேலும் பல்வேறு பகுதிகளில் சாலை ஓரத்தில் பழுதடைந்துள்ள இணைப்பு கற்கள் பகுதிகளை சீரமைத்து புதிதாக இணைப்பு கற்கள் அமைக்கவும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நிதி ஒதுக்கி இன்று அதற்கான பூமி பூஜையை முத்தியால்பேட்டை பெருமாள் நாயுடு வீதியில் பெல்கிஸ் வீதி சந்திப்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து மேற்படி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் புதுச்சேரி நகராட்சி செயற் பொறியாளர் சிவபாலன் அவர்களும் உதவி பொறியாளர் பழனிராஜா அவர்களும் இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியன் அவர்களும் மற்றும் நகராட்சி ஊழியர்களும் அந்த பகுதியைச் சார்ந்த பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டு பூமி பூஜை நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் கடல் அரிப்பை தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத புதுச்சேரி அரசை கண்டித்து 4 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி சென்னை இடையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காரைக்காலில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட வளையல் வியாபாரியை கைது செய்த போலீஸ் அவரிடமிருந்து ரூபாய் 3 லட்சம் மதிப்புள்ள 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். திரித்தொலை தாங்காமல் காவல் நிலையத்தில் உள்ள ஜெராக்ஸ் மிஷினுக்கு கூண்டு மாட்டி உள்ள சம்பவம் புதுச்சேரியில் அரங்கேறியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.